அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிடத்தில் வீடுகளின் தன்மைகள் பற்றி பார்க்கவிருக்கிறோம். நேற்று நாம் விண்மீன் கூட்டம் கேலக்ஸி பற்றியும் அதில் உள்ள கிரகங்கள் எப்படி இயக்கம் செய்கின்றன என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் அதிலிருந்து நம்மை சுற்றியுள்ள ஒரு சுவாரஸ்யமான பொருளுக்கு செல்வோம், அதாவது ஜாதக சக்கரம் அல்லது அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட். இந்த ஜாதக சக்கரத்தில் மொத்தம் 12 வீடுகள் மற்றும் அவற்றை சுற்றி இயங்கும் 9 கிரகங்கள் உள்ளன. இந்த 12 வீடுகள் ஒவ்வொன்றும் 30 டிகிரி கோணத்தில் சமமாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு 30 × 12 360 டிகிரிகள் இது முழு வட்டத்தை உருவாக்குகிறது. கிரகங்கள் தங்களின் நிலை, பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை பொறுத்து தொடர்ந்து இயக்கம் செய்கின்றன. இவை எந்த வீடுகள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் சேர்க்கை, அதாவது காம்பினேஷன், திருஷ்டி, ஆஸ்பெக்ட், சம்யோகம், கன்ஜங்ஷன் போன்ற பல தொடர்புகள் உருவாகின்றன. இவை அனைத்தும் ஜோதிடத்தில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த விவரங்கள் நாமும் மெதுவாக அடுத்த பாடங்களில் விரிவாக பார்க்கலாம். இப்போது ஒரு முக்கிய விஷயம், இந்த 12 வீடுகளும் ஒன்று போல் இல்லை. ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்துவமான தன்மை மற்றும் தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவங்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன: அக்னி, ஃபயர், பூமி, வாயு மற்றும் நீர். இந்த 5 இயற்கையில் 5 தத்துவங்கள் இருக்கின்றன, அதாவது ஆகாயம் உட்பட. ஆனால் ஜாதக சக்கரத்தில் ஆகாயத்துக்கு எந்த வீடும் ஒதுக்கப்படவில்லை. இப்போது இந்த 4 தத்துவங்களின் வரிசை ராசி சக்கரத்தில் எப்படி செல்கிறது என்பதை பார்ப்போம். மேஷம் அக்னி, ரிஷபம் பூமி, மிதுனம் வாயு, கடகம் நீர். மறுபடியும் அடுத்த பாரியாயத்தில் சிம்மம் அக்னி, கன்னி பூமி, துலாம் வாயு, விருச்சிகம் நீர். அடுத்த பாரியாயத்தில் தனுசு அக்னி, மகரம் பூமி, கும்பம் வாயு, மீனம் நீர். இதுவே 12 ராசிகளின் தத்துவ அடிப்படையிலான பகிர்வு. ஒவ்வொரு தத்துவமும் அதற்குள் வரும் ராசிகளின் நடத்தை, ஆற்றல் மற்றும் சிந்தனை போக்கை தீர்மானிக்கிறது. இந்த ராசிகளின் குணநலன்கள் மற்றும் பண்புகள் பற்றிய விவரங்களை நம்முடைய அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.